சினிமாலேருந்து ஒருத்தர் வராரா உடனே சினிமா இன்னொரு ஆளை கொண்டு வந்து பேச விடுறது. இப்போ அந்த மாதிரி சீப் டாக்டிக்ஸ் தான் சத்யராஜும் பிரகாஷ்ராஜும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் பிரகாஷ்ராஜ் நடிகர்கள்லாம் நாடா இல்லாமல் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னா இவர் எதுக்கு எம்பிக்கு நின்னார் பெங்களூரில் போயிட்டு? தமிழ்நாட்டில் படம் நடித்து சம்பாதிப்பார். ஆனால் எலெக்ஷனு சொத்து வாங்குறதெல்லாம் கர்நாடகாவில். இவங்கெல்லாம் சொத்துக்களை காப்பாற்றிக்கணும், சுயநலம். இதுக்காக விஜய் பொது நலத்துக்கு வந்திருக்கிறாரு. சனாதன கொசு காலரா மாதிரி அதை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் பெரியாரின் சீடர், இதுதான் பெரியார் சீடரா? நீ என்ன சொல்லணும்? எனக்கு அதில் நம்பிக்கை இல்லைங்கன்ட்டு போயிருக்கணும். அப்போ நாடக நடிகர்கள் திமுக காரங்க தான். அரண்டவன் கண்ணுக்கு இரண்டு இதெல்லாம் பேயின்ற மாதிரி திமுக ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு அரண்டு போயிருக்காங்கன்றதுக்கு உதாரணங்கள் இதெல்லாம். அவங்க வீடு அவங்க கோலம் போடுறாங்க. இதில் கார்ப்பரேஷனுக்கு என்ன சென்னையில் உள்ள 16 தொகுதிகளும் ஊசலாடுது. தாவேகாவின் வருகையால் மிகப்பெரிய சரிவை இன்னைக்கு டிஎம்கே மெட்ராஸ் சிட்டிலே பார்க்குது. ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், நியூ ஓட்டர்ஸ் எல்லாமே இளைஞர்கள் பூராவே விசில் சின்னத்துக்கு குத்த போகிறாங்க. விசில் புரட்சி என்பது நிகழும். நம்முடைய சங்கீதா மேடம் திமுக சொம்புகள் சொல்கிற பேச்சை கேட்டு அவர் அரசியல் நுழைவுக்கு எதிராக இந்த மாதிரிலாம் நிலை எடுத்ததை அவங்க திருந்தி சேர்ந்து வாழணும் பிள்ளைகளுக்காக. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்ட் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் ரீசெண்டாக விஜய் ரொம்ப கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா அவர் சினிமாவில் வேணால் ஒரு பொலிட்டீஷியனாக நடிக்கலாம், விவசாயியாக நடிக்கலாம், என்னவா வேணால் நடிக்கலாம். நிஜத்தில் அவரால் அந்த முதலமைச்சர் அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சேம் அவங்களே பார்த்தீங்கன்னா சுந்தர்சி அவர்களோட பிரச்சாரத்தை பற்றியும் தப்பாக பேசியிருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் குஷ்பு அவர்களும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நடிகர் வட்டாரத்திலேயே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் எதனால் உருவாகுது சார்? அதாவதுங்க, நடிப்பு என்பது ஒரு ப்ரொஃபஷன். இன்ஜினியர் மாதிரி, டாக்டர் மாதிரி. ஒரு டாக்டருக்கு, ஒரு அட்வொகேட்டுக்கு, ஒரு இன்ஜினியருக்கு அரசியலில் ஈடுபடுறதுக்கு உரிமை இருக்கிறது போல் ஒரு நடிகருக்கும் உரிமை இருக்குது. த ஃபேக்ட் இஸ் திஸ். அதனால் நடிகராக இருப்பவர் அரசியலுக்கு வரக்கூடாது, நடிகர் நாடாளலாமா அப்படின்னு எம்ஜிஆரை பார்த்து கேள்வி கேட்டவங்க தான் இவங்கெல்லாம். இந்த கூட்டம் சத்யராஜ் பிரகாஷ்ராஜ் ஆதரிக்கிற திமுக கூட்டம் அந்த நடிகர் பின்னால் போய் முதலமைச்சர் பதவியெல்லாம் வாங்கிட்டு திடீர்னு நடிகர் நாடாளலாமா, தமிழ்நாட்டில் 2 கேரளா வேண்டாம், மலையாளி அப்படின்லாம் புதுசாக கண்டுபிடிச்சாங்க எம்ஜிஆரை. அதனால் திமுக தோல்வி பயம் வந்துடுச்சுனாங்க. விஜயகாந்த் வந்தோடனே வடிவேலை கொண்டு வந்தாங்க 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி. வடிவேலு என்னெல்லாம் பேசினார்? ஆபாசமாக பேசினார், அருவருப்பாக பேசினார். அதை கருணாநிதி கைத்தட்டி சிரிச்சதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ திமுக எப்போவுமே இந்த நேஸ்டி ஆக்வர்ட் ப்ளே பண்ணுவாங்க. சினிமாலேருந்து ஒருத்தர் வராரா உடனே சினிமா இன்னொரு ஆளை கொண்டு வந்து பேச விடுறது. இப்போ அந்த மாதிரி சீப் டாக்டிக்ஸ் தான் சத்யராஜும் பிரகாஷ்ராஜும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவங்கெல்லாம் நடிகர்கள் தான் ஏன் தெரியாமல் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க உதயநிதியும் சினிமா நடிகர் தான்றது ஏன் புரியலன்னு தெரில. பாவம், அவங்களெல்லாம் நினச்சா எனக்கு பரிதாபமாக இருக்குது. வேற என்ன சொல்கிறதுக்கு? மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே சார். அண்ட் சத்யராஜ் அவர்கள் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா தலைவா படத்தில் பிரச்சனை ஆனதுனால விஜய் கொடநாடு வரைக்கும் போய் ஜெயலலிதா அம்மா கிட்ட, அம்மா என் படம் இப்படி மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்டவர் தானேன்னு ரொம்ப மாக் பண்ணி பேசியிருப்பாங்க சார். அந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் பொண்ணுக்கு எம்எல்ஏ வாங்கிறதுக்கு அவர் என்னெல்லாம் கீழ்த்தரமான வேலைகள் திமுகவில் செஞ்சார். அவர் பொண்ணு என்னெல்லாம் பேசிட்டு திரிஞ்சுது. தேர்தல் வேட்பாளர்கள் அறிவிக்கிற வரைக்கும் அந்த அம்மா விஜய் எப்படியெல்லாம் ட்ரால் பண்ணாங்க, பேசுனாங்கன்னு நம்மெல்லாம் பார்த்துருக்கோம். சந்தர்ப்பவாதிகள்ங்க இவங்கெல்லாம் நான் நடிகர்களாக இருக்கிறதால அவங்க பேசுகிறதெல்லாம் வெளியே வருது. மற்றபடி இவங்க சொன்னால் ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டான். புரியுதுங்களா? தே டோன்ட் ஹாவ் ஃபாலோயிங். சினி ஃபீல்டுலேருந்து விஜய் மேலே வந்திருக்காரு. அவரை எதிர்க்கிறதுக்கு சினி ஃபீல்டுலேருந்து 2 பேரை கொண்டு வந்து பேச வைக்கிறாங்க.
அதெல்லாம் எடுபடாதுங்க. இதெல்லாம் பழைய பழைய 19வது நூற்றாண்டு ஆயுதங்கள்ங்க, டாக்டிக்ஸுங்க. இது வந்து இப்போ சமூக ஊடக காலம். இதெல்லாம் இப்போ ஒன்றும் எடுபடாதுங்க. ரெண்டாவது நான் கேட்குறேன், பிரகாஷ்ராஜ் நடிகர்கள்லாம் நாடாளாமல் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னா இவர் எதுக்கு எம்பிக்கு நின்னார் பெங்களூரில் போயிட்டு? தமிழ்நாட்டில் படம் நடித்து சம்பாதிப்பார், ஆனால் எலெக்ஷனு சொத்து வாங்குறதெல்லாம் கர்நாடகாவில் இவர் மாதிரி, ரஜினிகாந்த் மாதிரி. அதனால் இவங்கெல்லாம் சொத்துக்களை காப்பாற்றிக்கணும், சுயநலம். இதுக்காக வந்து விஜய் பொது நலத்துக்கு வந்திருக்கிறாரு. சொத்து வியாபாரம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்திருக்காரு. அவரை வந்து எதிர்க்கிறாங்க. அதனால் இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, எடுபடாதுங்க. ஓகே சார். அண்ட் வந்து விஜய் அவர்கள் வந்து இது வரைக்குமே வந்து தான் வந்து கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் பதிவு பண்ணிட்டே அந்த மாதிரி எந்த விஷயமும் அவர் பண்ணது கிடையாது. ஆனால் இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் பிரச்சாரம் பண்ணும்போது அவர் கோவிலுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க, சர்ச்சுக்கும் வந்து முட்டி போட்டுட்டே எல்லாம் வந்து போயிருக்காங்க. இதை பார்த்து சிலர் வந்துட்டு தேர்தல் நெருக்கத்தினால தான் அவர் வந்து இவ்வளோ விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போய் தண்ணி வாங்கி குடிக்கிறதா இருக்கட்டும், கோவிலில் கீழே விழுந்து கும்பிடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவ்வளோ நாள் பண்ணாமல் தேர்தல் நெருக்கத்தில் இன்னும் 1-2 நாள் இருக்க நெருக்கத்தில் எதுக்கு விஜய் பண்ணணும்? அப்போ மற்ற கட்சி மாதிரி தான் அவரும் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி சொல்கிறாங்க சார். இது பாருங்க, அவரை பொறுத்தவரையில் மதச்சார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருக்கிறாரு. அதுக்கு அர்த்தம் மதங்களை நிந்திப்பது அல்ல, எம்மதமும் சம்மதம், மத நல்லிணக்கம். மதங்களின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிறது என்பதற்காகத்தான் பிஜேபியை அவர் கடுமையாக எதிர்க்கிறாரு, சித்தாந்த எதிரின்னு சொல்கிறாரு. அதனால் அவரை பொறுத்தவரையில் எந்த மதத்துக்கு எதிரானவர் அல்ல. மதச்சார்பற்றது அப்படின்னு சொன்னால் செக்குலர்னு அதுக்கு அர்த்தம் கவர்மெண்ட் வந்து எந்த மதத்தையும் சார்ந்து இருக்காது, பொதுவாக இருக்கும். மக்கள் அவங்களுக்கு விரும்பின மதத்தை கடைப்பிடிக்கலாம். ஜோசப் விஜய், அவர் பேர் ஜோசப் விஜய் தான். ஜோசப் விஜய்னு அவர் வந்து அதை மறைக்கவே இல்லை. எச் ராஜா ஒரு காலத்தில் சில வருடங்களுக்கு முன்னால் இவர் கிறிஸ்துவர்னு முத்திரை குத்துறதுக்காக ஜோசப் விஜய்ன்னு சொன்னார். அது வரைக்கும் எல்லாருக்கும் விஜய்ன்னு தான் தெரியும். ரெக்கார்டில் மாதிரி அது மாதிரி இருக்குங்க, புரியுதா? அதை அவர் மறைக்கவும் இல்லை. ரெண்டாவது, நேற்று அவர் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறாரு. அவர் ஒரு மதச்சார்பற்றவர், எந்த மதத்துக்கும் சார்ந்தவர் இல்லை. எல்லா மத கோயிலுக்கும் போகிறாரு. அந்த தொகுதியில் இந்து மத கோயிலில் அந்த அம்மனை வழிபட்டார், சர்ச்சில் போய் முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணார், அவர் மசூதியில் போயிட்டு பிரார்த்தனை பண்ணார். ஏங்க, அவர் கிறிஸ்மஸ் விழாவை நடத்துகிறாரு, ரம்ஜான் நோன்புக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நோன்பு இருந்துட்டு நோன்பு திறக்கிறாரு. அப்போ அவர் எல்லா மதங்களுக்கும் பொதுவானவர். இந்த மதம் அந்த மதம்லாம் கிடையாது. மத நல்லிணக்கத்தை விரும்புவார், எந்த மதத்தையும் சாராதவர். ஆனால் அதுக்கு அர்த்தம் அவர் நாத்திகவாதி, கடவுள் மறுப்பாளர் இல்லை. பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கும் போதே அவர் சொன்னார், கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர நாங்கள் மற்றதெல்லாம் பெரியாரை ஃபாலோ பண்ணுவோன்னு. அதனால் அவர் ஒரு மத நம்பிக்கை உள்ளவர், எம்மதமும் சம்மதம்னு சொல்கிறவர். அவர் வந்து தேர்தலுக்காக இதெல்லாம் பண்ணுறாருன்றவங்க, நாங்கள் பெரியாரின் சீடர்கள்னு சொல்கிறவங்க எதுக்காக முருகன் மாநாடு நடத்தினாங்க? ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு இந்து கடவுள் மாநாடை நடத்தலாமா? செக்குலர் தானே நீங்கள், மதச்சார்பற்ற தன்மைக்கே நாங்கள் தான் புத்தகன்னு சொல்கிறீங்கல்ல. சேப்பாக்கில் அந்த அசம்பிளி பிரச்சாரத்தில் இப்போ நான் பார்த்தேன், உதயநிதி போகிறார், ஒரு கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்றாரு, கற்பூர தீபார்த்தனை நடத்துகிறாங்க, நெத்தியில் பொட்டெல்லாம் வைக்கிறாங்க, வச்சின்னு வராரு. நீ என்ன பேசுன? சனாதன கொசு காலரா மாதிரி அதை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னேன். நாங்கள் பெரியாரின் சீடர், இதுதான் பெரியார் சீடரா? நீ என்ன சொல்லணும்? எனக்கு அதில் நம்பிக்கை இல்லைங்கன்ட்டு போயிருக்கணும். அப்போ நாடக நடிகர்கள் வந்து திமுக காரங்க தான். அந்த நேரத்தில் போனால் திடீர்னு நேற்று கிறிஸ்துவ பேராரியர்கள்லாம் கிறிஸ்துவ மக்கள், ஏன்னா இவங்க தான் கிறிஸ்துவ மக்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களா, எலெக்ட் பண்ணி இவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்களா கிறிஸ்துவர் மக்கள்லாம்? இது எல்லாமே ட்ராமாங்க. மதங்கள் சார்ந்த வாக்குகளை வாங்குவதற்காக திமுக தான் நாடகம் போடுது. இஸ்லாமிய கட்சிகளை வச்சுக்கிட்டு இருக்கிறது, 1க்கு 2 கட்சிக்கு சீட்டு கொடுக்கறது. அதனால் மத நல்லிணக்கத்தை விரும்புகிற விஜய் வந்து மதங்களை பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை. சரி, இப்போ விஜய் வந்துட்டு விசில் கோலம் வந்து வீட்டுக்கு வீடு போட்டுட்டு இருந்தாரு இல்லையா? அது போட்டு அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து கார்பரேஷன்லேருந்து எல்லாரும் வந்து வாசலில் எதுக்கு விசில் கோலம் போடுறீங்க, சின்னத்தை எப்படி கோலமாக போட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. மக்கள் இதுக்கு வந்து நாங்கள் எதுவும் கட்சியிலலாம் இல்லை, எங்கள் வீட்டு வாசலில் நாங்கள் கோலம் போடுறோம், இதில் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இதெல்லாம் நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லி அவரே வந்து தண்ணியை கரைச்சி கீழே ஊற்றி வந்து அதை அழிக்கிறார். அதாவது அரண்டவன் கண்ணுக்கு 2 இதெல்லாம் பேயின்ற மாதிரி
திமுக ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு அரண்டு போயிருக்காங்கன்றதுக்கு உதாரணங்கள் இதெல்லாம். அவங்க வீடு அவங்க கோலம் போடுறாங்க. இதில் கார்ப்பரேஷனுக்கு என்ன வந்து தலையிடுவதற்கு உரிமை இருக்குது? அது என்ன தடை செய்யப்பட்ட அமைப்பா தாவேக்கா? எல்லாம் அந்த சின்னம் தடை செய்யப்பட்ட. இதை விட கேவலம், விசில் சின்னம் வாங்கினோன்னும் தூய்மை பணியாளர்கள் வந்து விசில் அடிக்கக்கூடாதுன்ட்டு தடுத்தாங்க. அதாவது சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்த முடியாதுங்க. அவங்க பயந்து இருக்காங்க. இல்லைன்னா நேற்று முதல்வர் சென்னைக்கு மட்டும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கார் பார்த்தீங்களா? முதல் முறையாக மாநிலம் பூரா தான் வெளியிட்டீங்க. 8,000 ரூபாய் டோக்கன்ஸ் அறிக்கை. இப்போ என்ன சென்னைக்குன்னா, சென்னையில் உள்ள 16 தொகுதிகளும் ஊசலாடுது. தாவேக்காவின் வருகையால் மிகப்பெரிய சரிவை சேலஞ்சை இன்றைக்கி டிஎம்கே மெட்ராஸ் சிட்டிலே பார்க்குது. அதனால தான் மெட்ராஸ் சிட்டிக்குன்னு தனியாக தேர்தல் அறிக்கை சூப்பர் 6ன்னு முதலமைச்சர் பண்ணியிருக்காரு. உங்கள் கண்ட்ரோலில் தானே சென்னை சிட்டி இருக்குது பல 100 வருஷமாக. உங்கள் மேயர் தானே. ஆனால் நீங்கள் என்ன புதுசாக இப்போ செய்ய போகிறேன்றீங்க? அப்போ பயந்து போயிருக்காங்க. அவங்க பயம்தான் இன்றைக்கி வந்து இது மாதிரி ஈனத்தனமான இழிவான செயல்பாடுகளை எல்லாம் செய்ய வைக்குது. இதுக்கு மக்கள் பாடம் கொடுப்பாங்க. மே மாதம் 4ஆம் தேதி நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து புதுச்சேரியில் வந்து ஓட்டிங் எல்லாம் முடிஞ்சிருக்கு. அங்கே வந்துட்டு இது வரைக்கும் இல்லாத ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்காக வந்துட்டு எப்போதும் ஒரு 40% 50% தான் இருக்கும். இந்த வருஷம் வந்து 91% வந்து ஓட் போலிங் இருக்கு. இல்லை, அதுக்கு ஒரு காரணம் எஸ்ஐஆருங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் ஓட்டர் லிஸ்ட்டு. பெருங்காரணம் வந்து ஒரு காரணம், அது பெருங்காரணம் விஜய் ஃபேக்டருங்க. அது அப்படியே தமிழ்நாட்டில் வரப்போகுதுங்க. எழுதி வச்சுங்க. சென்னையில் எப்போவுமே என்டையர் தமிழ்நாடு, ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு உடைய போலிங் 70%னா இங்கே 60% தான் ஆகும், சென்னை மாநகரம். ஆனால் இந்த முறை சென்னையிலேயே வந்து 90% வரப்போதா இல்லையா பார்த்துங்க. ஸோ தாவேக்காவினுடைய அரசியல் நுழைவு வரவு மக்களை வந்து உற்சாகப்படுத்தியிருக்கு. வழக்கமாக வாக்குச்சாவடிக்கு எதுக்கு போனோம், எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி போடா அப்படின்னு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைன்னு காமராஜர் அன்றைக்கி சொல்லிட்டாருன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றாக வெளிச்சமாக விஜய் வந்திருக்கிறாரு. ஸோ அவரை வந்து மக்கள் விரும்புகிறாங்க, வந்து ஓட்டு போடுவாங்க. ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், நியூ ஓட்டர்ஸ் எல்லாமே இளைஞர்கள் பூராவே வந்து விசில் சின்னத்துக்கு குத்த போகிறாங்க. விசில் புரட்சி என்பது நிகழும் ஏப்ரல் 23ஆம் தேதி நம்ம பார்க்க தான் போகிறோம். விஜய் சங்கீதா அவர்களோட டிவோர்ஸ் கேஸ் வந்துட்டு ஏப்ரல் 20th, அதாவது இன்னைக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்து வருது இல்லையா? அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு. என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து நேற்று ராத்திரியே வந்துட்டு சங்கீதாவை சந்திச்சு பேசினதாகவும், 2 தரப்பு அட்வொகேட்டும் வந்து பேசி அவங்க வந்து மியூச்சுவலாக பிரியறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னும், அதே சமயம் வந்து சங்கீதா அவர்கள் வந்துட்டு எனக்கு 250 கோடி அவங்க கேட்டிருந்தாங்க காம்பன்சேஷனுக்கு, அதை வந்து கொடுக்க முடியாது, என்னால் வந்து 30 கோடி தான் கொடுக்க முடியும்னு விஜய் வந்து சொல்லியிருக்காங்க. 30 கோடி கொடுத்தா என்னால் எப்படி பசங்களை பார்த்துக்க முடியும் அப்படின்னு அவங்க கேட்ட கேள்விக்கு விஜய் வந்து பசங்களை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறதா இப்போ நியூஸ் பரவிட்டு. இதெல்லாம் கற்பனையான ஆதாரமற்ற செய்திகள், வதந்திகள். இது மேலே நம்ம கருத்து சொல்லக்கூடாது. என்னை பொறுத்தவரையும் அவங்க சேர்ந்து வாழணும், ஒன்றிணையணும். நம்முடைய சங்கீதா மேடம் வந்து திமுக சொம்புகள் சொல்கிற பேச்சை கேட்டு அவர் அரசியல் நுழைவுக்கு எதிராக இந்த மாதிரிலாம் நிலை எடுத்ததை அவங்க வந்து திருந்தி சேர்ந்து வாழணும் பிள்ளைகளுக்காக. அதுதான் என்னுடைய விருப்பம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விஜய் ரசிகர்கள், ஆதரவாளர்களுடைய விருப்பம். குடும்பத்தை பிளந்தாது அவர் அரசியலில் வீழ்த்தணும்னு நினைக்கிற கேடுகட்ட புத்தி யாருக்கும் கிடையாது, திமுகவை தவிர. அதனால் சங்கீதா ஹேஸ் டு டிசைட். ஏன்னா விஜய் ஒன்றும் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணல. டைவர்ஸ் வேணும்னு இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவர் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணல. இதை டைவர்ஸ் அப்ளை பண்ணதும், அதை சரியான நேரத்தில் லீக் பண்ணதும், வெளியே விட்டதும் எல்லாமே சங்கீதா தான். சங்கீதா பேக்டு பை டிஎம்கே பீப்புள்ன்றது என்னுடைய ஆழமான சந்தேகம். நான் அது உண்மையாக இருக்கலாம் என்ன, ஆனால் அவங்க நடவடிக்கைகள்லாம் இப்படி தான் சொல்லுது. அதனால் அவங்க தான் மாறணும், சிந்திக்கணும். இவ்வளோ நல்ல ஒரு மனிதர், சமூகத்துக்கும் நாட்டுக்கும் உழைக்கிறவர், அவரை வந்து இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணுறது, மற்றவர்கள் தூண்டுதல் மூலம் அவரோட சமூகத்தில் மரியாதையை குறைக்கிற மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் தப்புன்றது அவங்க தான் உணர்ந்து அதை வாபஸ் வாங்கணும். பண்ணால் சேர்ந்து வாழணுன்றது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார், நேரத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.